வலிமை குறைந்ததை முழுங்கிக்கிட்டே இருக்கும். அது நம்ம எங்கே போய் தேர்ந்தவங்க நம்ம வகுப்புலயே நடக்கும். உண்மையா இல்லையா? கொஞ்சம் வலிமையான மாணவர்கள் வலிமை குறைந்த மாணவர்களே அப்பப்போ கேள்வி கிண்டல் அடிப்பாங்க. அது பேர் புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆசிரியர்களுக்கும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். புல்லிங் அப்படின்னா வலிமையானவங்க வலிமை குறைந்தவர்களை போய் கொஞ்சம் அவங்கள அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது சமுதாயம் முழுவதுமாக நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்பேற்பட்ட நம் வாழும் சமுதாயத்துல வலிமை குறைந்தவர்களாக நாம பார்ப்பது குழந்தைகளை. ஏன்னா ஒரு பெரிய அரசன் வந்தா அவங்களால போரிட முடியுமா? முடியாது. நம்மகிட்ட இருக்கிறதோ சின்ன சிறகுகள், அவர்கிட்ட இருக்கிறது ஒரு போர்வாள் இருக்கிறது. அவர்களுக்கு எதிராக நம்ம போர் புரிய முடியுமா? முடியாது. நம்ம வலிமையை கூட்டுறதுக்கு கல்வி என்னும் ஆயுதத்தையும் அதே மாதிரி பள்ளியில பிசிக்கல் எஜுகேஷன், அதாவது விளையாட்டுங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸை இப்போ கூட மாண்புமிகு மதிப்பிற்குரிய சிஎம் என்ன சொல்லியிருக்காரு? ஸ்போர்ட்ஸ் சைடு ட்ரக்ஸை விடுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு இது எல்லாமே நம்மள வலிமையாக்கிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு நாள் வலிமை ஆயிடுவோம். அதே மாதிரி பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் நம்ம சமுதாயத்துல வலிமை குறைந்த நிலையில காணப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு வர்க்கத்துல தான் நம்ம இந்த முதுமையின் பூங்காற்று அறக்கட்டளையில பத்மஸ்ரீ வாசிய நடராஜன் ஐயா அவரு இந்த ஆசிய துணைக்கண்டத்துடைய ஃபாதர் ஆஃப் ஜீரியாட்ரிக்ஸ். ஜீரியாட்ரிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்கு எல்லாமே புதுமையா இருக்கும். எனக்காக ஒரு வார்த்தையை உச்சரிக்கலாமா? ஜீரியாட்ரிக்ஸ், ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பீடியாட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன உடம்பு சரியில்லைன்னா உங்க அப்பா அம்மா ஒரு குழந்தை நல்ல மருத்துவத்தை கூட்டிட்டு போவாங்க, பீடியாட்ரிக்ஸ் டாக்டர். இது ஆப்போசிட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃபாஸ்ட், ஆன் ஆஃப், அப் டவுன். அது மாதிரி பீடியாட்ரிக்ஸோட
அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் சிரம் தாழ்த்தி வணக்கத்தை